எனதன்பு சிவனாசி யூடியூப் சேனல் தள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். சிவபுராணம் கதைகள் பகுதியில் இன்று நாம் வேடன் பெற்ற ஞானம் எனும் தலைப்பை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். கானகம் ஒன்றில் குருத்ருகன் எனும் பெயருள்ள வேடன் இருந்தான். அவன் மகா குரூரன். பிராணிகளை கொல்வதில் கொஞ்சமும் தயங்காதவன். ஒரு சமயம் அவன் குடும்பத்தார் உணவின்றி பசியால் வருந்த நேரிட்டது. கையிலிருந்த பொருட்களும் தீர்ந்துவிட்டன. வேட்டையிலும் பெரிய மிருகங்கள் எதுவும் சிக்கவில்லை. அன்றைய தினம் பொழுது விடிந்ததும் அவன் பெற்றோர்கள் எப்படியாவது அன்றைய தினம் ஆகாரத்துக்கு மிருகங்களை வேட்டையாடி வருமாறு கூறினார்கள். பசியை அவர்களால் பொறுக்க முடியவில்லை. சாப்பிட்ட சொற்ப வகைகளும் பசியை தணிப்பதற்கு பதில் அதிகரிக்க செய்துவிட்டன. அன்று சிவராத்திரி தினம். வேடன் வில்லை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கானகம் முழுவதும் அவன் அலைந்தான். ஒரு மிருகம் கூட அவன் பார்வைக்கு கிட்டவில்லை. அஸ்தமிக்கும் பொழுதாகிவிட்டது. வெறும் கையுடன் வீடு திரும்புவதையும் அவன் விரும்பவில்லை. ஏதாகிலும் கொண்டு வருவான் என அவன் குடும்பத்தார் ஆவலோடு காத்திருப்பார்கள் அல்லவா? ஒரு தடாகத்தை அடைந்து அதன் தெளிந்த நீரை இரு கைகளாலும் வாரி பருகினான். பிறகு சிறிது நீரை ஒரு பாத்திரத்தில் நிரப்பிக்கொண்டு அதன் கரையில் இருந்த வில்வ மரம் ஒன்றில் ஏறி பதுங்கிக் கொண்டிருந்தான். இரவில் தாக சாந்திக்காக மிருகங்கள் தடாகத்துக்கு வரக்கூடும் என்றும் அப்போது அவற்றை கொன்று வீட்டுக்கு கொண்டு செல்லலாம் என்றும் எண்ணியிருந்தான். அன்றிரவு முழுவதும் அவன் ஆகாரம் ஏதுமின்றி தூக்கமும் இல்லாது கண் விழித்திருக்க வேண்டியதே ஆகிற்று என்பதை நினைத்து வருந்தியபடி அமர்ந்திருந்தான். முதல் ஜாமத்தில் பெண்மான் ஒன்று நீர் அருந்த அங்கே வந்தது. அதை கண்ட வேடன் சந்தோஷமடைந்து வில்லில் அம்பை பூட்டினான். அந்த அசைவினால் அவன் கையில் பிடித்திருந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு ஜலம் தழும்பி கீழே மரத்தினடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அதே சமயம் அவன் அமர்ந்திருந்த கிளையின் அசைவினால் அதிலிருந்து ஒரு வில்வ இலையும் உதிர்ந்து கீழிருந்து சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது. கிளையின் அசைவினால் ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு திரும்பிய பெண்மான், வேடா, என்ன காரியம் செய்ய போகிறாய் என்று கேட்டது. மிருகமே, நானோ பெரிய குடும்பஸ்தன். என் வீட்டில் உள்ளவர்கள் பசியால் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் தேடி வந்த எனக்கு இன்று முழுவதும் வியர்த்தமாகிவிட்டது. ஒரு சிறு பறவை கூட கிடைக்கவில்லை. எப்படியும் தாக சாந்திக்காக எந்த மிருகமாவது தடாகத்துக்கு வரும் என்று காத்திருந்தேன். நீ வந்து சேர்ந்தாய். உன்னை கொன்று எடுத்து சென்று என் வீட்டில் உள்ளவர்களின் பசியை போக்க வேண்டும் என்றான் வேடன். உன் வார்த்தைகளை கேட்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? இந்த பிறவி எடுத்து என்னதான் பிரயோஜனம்? என் மாமிசத்தால் உன் குடும்பத்தினர் பசியின் கொடுமையிலிருந்து மீளப் போகிறார்கள் என்றால் அந்த பாக்கியம் எனக்கு கிட்டியது பற்றி நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாரோபகாரத்தால் அடையும் பலனை பற்றி எவ்வளவோ சொல்லுகிறார்கள். இந்த மாமிச உடல் இன்னொருவருக்கானது. அதற்காவது புரோஜனப்படுகிறது என்பதை நினைக்கும் போது என் மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகமாகிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு வருத்தம் இருக்கிறது. எனக்கு குட்டிகள் இருக்கின்றன. அவை இன்னும் தனியாக இறை தேடும் அளவுக்கு வளரவில்லை. ஆகவச்சே அவற்றை திண்டாட விட்டு செல்ல வேண்டியிருக்கிறதே என்பதை நினைத்தால் வருத்தம் உண்டாகிறது. எனக்கும் சிறிது அவகாசம் கொடு. நான் திரும்பி சென்று அக்குட்டிகளின் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறேன். அதன் பின் என்னை கொன்று இறைச்சியை எடுத்து செல்லலாம் என்றது மான். வேடன் சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டது மான். எவ்வளவு அழகாக பொய் சொல்கிறாய் என்பதை நினைக்கும் போது சிரிப்பு வராமல் என்ன செய்யும்? ஆபத்து நெருங்கிய நேரத்தில் அதிலிருந்து மீள சாமர்த்தியமாகத்தான் பேசுகிறாய். உன்னை விட்டுவிட்டால் அப்புறம் திரும்பி வருவதேது என்றான் வேடன். ஐயா, என் வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள். நான் வார்த்தை தவற மாட்டேன். உயிருக்கு பயந்து பொய் சொல்லுவதாக எண்ணாதீர்கள். இந்த உலகமே சத்தியத்தில் தான் நிலைத்திருக்கிறது. சூரிய சந்திரர்கள் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு இயங்கி வருகிறார்கள். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காவிடில் சமுத்திரம் பூமியை விழுங்கியிருக்காதா? நான் சத்தியமாக திரும்பி வருவேன். என்னை நம்பலாம். வார்த்தை தவறி நான் நடப்பானாகில் பெரும் பாவம் என்னை அடையட்டும்.
வேதத்தை விற்கும் பிராமணன், 3 காலங்களிலும் சந்தியாவந்தனம் செய்யாத அந்தணன், கணவன் கட்டளையை மதித்து நடக்காத மனைவி, செய்த நன்றி மறந்து நன்மை செய்தவனுக்கே தீமை செய்யும் அயோக்கியன், குருத்ரோகி, சிவத்ரோகி ஆகியோர் அடையும் பாவங்கள் என்னை சூழட்டும் என்றதுமான். வேடன் அதன் வார்த்தைகளை ஏற்று போய் வர அனுமதித்தான். மான் தாகசாந்தி செய்து கொண்டு காற்றினும் கடுகிய வேகத்தில் ஓடியது. 2ஆம் ஜாமத்தில் அங்கே மற்றொரு பெண்மான் வந்தது. முதல் ஜாமத்தில் வந்திருந்த மானோடு கூட பிறந்தது அது. 2 மான்களும் ஒரே ஆண்மானை கணவனாக வரிந்திருந்தன. இந்த 2 பெண்மான்களும் ஆண்மானும் குட்டிகளோடு ஒரே இடத்தில் வசித்து வந்தன. தாகசாந்திக்காக சென்ற சகோதரியை வெகு நேரமாகியும் காணவில்லையே என்று தேடிக்கொண்டு அது குளக்கரைக்கு வந்தது. மானை கண்டதும் முன்போலவே அதை கொல்ல வேடன் வில்லை எடுத்தான். அப்போதும் அவன் வைத்திருந்த பாத்திரத்திலிருந்து சில துள்ளிகள் நீரும் கிளையிலிருந்து வில்வ இலையும் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. வேடன் அம்பையை எத்தனிக்கும் போது மான் அவனை பார்த்து, என்ன செய்ய போகிறாய் என்று வினவ, அவனும் அதை கொண்டு தன் குடும்பத்தாரின் பசியை தீர்க்கப் போவதாக கூறினான். பெண்மான் அவனை பார்த்து, ஐயா, என் உடலால் சில உயிர்கள் பசியை தனித்து பிழைத்திருக்க முடியும் என்பதை கேட்டு சந்தோஷம் கொள்கிறேன். இந்த உபகாரமாவது செய்ய என்னால் முடிந்தது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியே. இருப்பினும் எனக்கு சில குட்டிகள் இருக்கின்றன. அவற்றை என் கணவரிடம் ஒப்புவித்து பாதுகாக்குமாறு கூறிவிட்டு உடனே திரும்பி வருகிறேன். அதுவரை எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்டது. உன் வார்த்தையை நம்ப முடியாது, நீ ஏமாற்றி விடுவாய் என்றான் வேடன். ஐயா, அப்படி எண்ணாதே. நான் வார்த்தை தவறி நடக்க மாட்டேன். என்னை நம்பு. நான் மறுபடியும் உன்னிடத்தில் வராவிட்டால் அசாத்தியமான வார்த்தைகள் சொன்னவர்கள் அதுவரை தாங்கள் செய்த புண்ணியங்களை இழந்து எந்த பாவத்தில் போவார்களோ அந்த பாவத்தில் நானும் போவேன். பூமியை அடிக்கடி காலால் உதைப்பவரும், கற்புள்ள மனைவியை விட்டு விலக்கான சோர ஸ்திரீயிடம் சென்றவரும், வேதங்களில் சொல்லப்பட்டதற்கு மாறாக நடப்பவரும், விஷ்ணுவிடம் பக்தி கொண்டு சிவனை தூசிப்பவரும், சிவனிடம் பக்தி கொண்டு விஷ்ணுவை தூசிப்பவரும், தாய் தந்தையரின் வருஷாப்திகத்தை விட்டு விட்டவரும், இதமான வார்த்தைகளை கூறி பின்னால் வஞ்சிப்பவர்களும் அடையும் பாவங்கள் என்னை சேரட்டும் என்றது மான். வேடனும் அதன் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு முன்போலவே அதை போக விடுத்தான். 2ஆம் ஜாமம் முடிந்து 3ஆம் ஜாமம் தொடங்கியது. குளக்கரைக்கு வந்த 2 பெண்மான்களின் கணவனான ஆண்மான் அவை 2ஐயும் தேடிக்கொண்டு அங்கே வந்தது. நன்றாக கொளுத்திருந்த அதை பார்த்ததும் இதுவே நல்ல வேட்டை என்று எண்ணியவனாய் வேடன் வில்லை எடுத்து அம்பை பூட்டினான். அப்போதும் அவனிடமிருந்த பாத்திரத்திலிருந்து ஜலம் தழும்பி ஒரு சொட்டு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. கிளையில் இருந்த சில வில்வ இலைகளும் சிவலிங்கத்தின் மீது முதிர்ந்தன. வேடன் அம்பையை எத்தனிப்பதை கண்ட ஆண்மான், ஐயா, என்னை கொல்லப் போகிறாயா என்று கேட்டது. வேடனும் முன்போலவே அதனிடம் தன் குடும்பத்தாரின் பசி தீர்க்க கொல்லப் போவதாக தெரிவித்தான். ஐயா, தங்கள் குடும்பம் என் ஒருவனால் பிழைத்திருக்கும் என்றால் நான் பிறவி எடுத்ததானது வியர்த்தமாகவில்லை. எனக்கு சில குட்டிகள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பாக ஒப்புவித்துவிட்டு உடனே திரும்பி விடுகிறேன். அதுவரை எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்டது. வேடன் அதற்கு சம்மதிக்கவில்லை. இப்படித்தான் 2 மான்கள் சொல்லிவிட்டு சென்றன. அவை திரும்பி வரவே இல்லை. உன்னையும் விட்டுவிட்டு என் குடும்பத்தை பட்டினி கிடக்கும்படி விட சொல்கிறாயா என்று கேட்டான். ஐயா, உன்னை ஏமாற்றிவிட்டு தப்பித்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. உனக்கு எப்படி வேண்டுமானாலும் பிரமாணம் செய்கிறேன். பொய் சொல்கிறவன் அந்த கணத்திலேயே அவன் செய்த புண்ணியங்களை இழந்து விடுவான். நான் உண்மையை பேசுகிறேன். சந்தியாவந்தன காலத்திலும் சிவராத்திரியிலும் போஜனம் செய்பவன், பொய் சாட்சி சொன்னவன், அடகு வைத்த பொருளை அபகரித்து கொண்டவன், புசிக்க தகாதவற்றை புசித்தவன் ஆகியோர் அடையும் பாவங்கள் நான் வார்த்தைகள் தவறுவனையாகில் என்னை பீடிக்கட்டும் என்றது மான். வேடன் அதையும் போய் வர அனுமதித்தான். ஆண்மான் தன் இருப்பிடத்தை நோக்கி ஓட்டமாய் ஓடியது. அங்கே 2 பெண்மான்களும் கணவனுக்காக காத்திருந்தன. ஆண்மான் வந்ததும் 3ம் கூடி நடந்தவற்றை பரிமாறிக்கொண்டன. பெண்மான்களில் மூத்தது, சகோதரி, நீ இங்கு இருந்து கொண்டு நம் குழந்தைகளையும் கணவரையும் காத்து வா. நான் முதலில் வாக்கு கொடுத்ததால் நானே வேடனுக்கு இரையாக செல்கிறேன் என்றது. இளையமானோ, அக்கா, அதெப்படி நீ போக முடியும்? நான் 2வது தாரம் அல்லவா? உங்களுக்கும் பணிவிடைகள் செய்து கொண்டிருப்பதை தவிர என்ன வேலை இருக்கிறது? நீ இங்கிருந்து கணவரையும் குழந்தையும் காப்பாற்றி வா, நான் போகிறேன் என்றது. ஆண்மானோ அவர்கள் இருவரும் அங்கிருக்கட்டும் என்றும் தானே போவதாகவும் தெரிவித்தது. கடைசியில் 3மாக ஒன்று கூடி குட்டிகளை வேறொரு மானிடம் ஒப்புவித்து வேடனிடம் வந்து சேர்ந்தன. இதற்குள் 3ஆம் ஜாமம் முடிந்தது.
4ஆம் ஜாமம் வந்துவிட்டது. மான்களை காணவில்லையே என்று வருத்தத்துடன் உட்கார்ந்த வேடன் அம்மூன்றும் ஒருங்கே வருவதைக் கண்டதும் மகிழ்ச்சியால் துள்ளினான். அப்போதும் அவன் கையில் இருந்த பாத்திரத்திலிருந்து சிறிது ஜலமும் மரத்திலிருந்து சில வில்வ இலைகளும் பகவானின் மீது விழுந்தன. அவன் ஜீவவதை செய்யும் ஒரே உள்ளத்தை கொண்டிருந்தவனாகிலும் அன்றைய தினம் சிவராத்திரி தினமாகையால் சிவபெருமானை 4 ஜாமங்களிலும் உபவாசம் இருந்து கண்முன்னாது பூஜித்த பலனை பெற்றான். அப்போதே அவன் நல்லறிவு பெற்றுவிட்டான். ஆகா, கேவலம் மிருகங்கள்! இருப்பினும் தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எனக்கு இரையாக வந்துள்ளன. நானோ இவர்களை விட எத்தனையோ மேன்மையான மானிட பிறவியை அடைந்துள்ளேன். அந்த பாவங்களை எல்லாம் எப்படி போக்குவிப்போனோ? நடந்தது நடந்துவிட்டது. இனியாயிலும் உத்தம வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எண்ணி துக்கித்தவனாய் கையில் இருந்த வில்லை முறித்து எறிந்தான். ஏ மிருகங்களே, நீங்கள் உத்தமமானவர்கள். வார்த்தையை காப்பாற்ற சொன்னபடியே வந்துள்ளீர்கள். உங்களை கொல்ல மாட்டேன். ஏன், என்னை ஜீவவதை செய்யவே மாட்டேன். நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். உங்களால் என் மூட அறிவு அகன்றது என்றான். அதே சமயம் 5 முகத்தோடு பகவான் கைலாசநாதன் அங்கே தோன்றினார். வேடனே, சிவராத்திரி அன்று தெரிந்தோ தெரியாமலோ சிவபூஜை செய்தவர்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மோசத்தை அடைவார்கள். 4 ஜாமங்களிலும் உன்னால் நான் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு வில்வ தலத்தால் அர்ச்சிக்கப்பட்டேன். உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றார். பிரபு, தங்கள் தரிசனம் கிட்டிய பிறகு எனக்கு வேறு என்ன வேண்டியிருக்கும்? இத்தனை காலமாக அறியாமையின் காரணமாக ஜீவவதை செய்து வந்திருக்கிறேன். அந்த பாவங்கள் அகல அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டினான் வேடன். சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்த அவனை பார்த்து மேலும் சொன்னார். வேடா, இன்று முதல் நீ குகன் என்ற பெயரோடு விளங்கி வருவாய். உன் பெருமை 4 திசைகளிலும் பரவும். எல்லோரும் உன்னை கொண்டாடுவார்கள். அயோத்தி மன்னன் தசரதன் மைந்தனாக பிறந்து தந்தை வாக்கை காப்பாற்றும் நிமித்தம் வனத்துக்கு வருவார் மகாவிஷ்ணு. அவரோடு உனக்கு தோழமை ஏற்பட்டு உன் மகிமை மேலும் விளங்கும் என்று அருளினார். அப்போது மான்களின் குட்டிகளும் அங்கே வந்து சேர்ந்தன. தாயும் தந்தையும் நற்காரியத்துக்காக வேடனுக்கு இரையாக செல்லும்போது தங்களுக்கும் அந்த பாக்கியம் கிட்டும் என்று குளக்கரை வந்து சேர்ந்தன. பகவான் மான்களுக்கும் அதன் குட்டிகளுக்கும் மோட்சத்தை அளித்து மறைந்தார். நைமி சாரண்ய வாசிகளுக்கு சிவராத்திரி மகத்துவத்தை எடுத்து சொன்ன சூதர் மேலும் அதன் மகிமையை விளக்க இன்னொரு விருதாந்தத்தை சொல்லத் தொடங்கினார். நன்றி எனது அருமை அன்பர்களே. நாமும் பாவங்களிலிருந்து விடுபட்டவராய் இன்று முதல் சிவபெருமானின் ஆசி பெற்று நல்லறிவு கொண்டவர்களாய் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் நம்மை வழி செய்வாராக. நன்றி, வணக்கம்.